டயபெட்டிஸ் இருக்கா, ரைஸே சாப்பிடக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ ரைஸ் சாப்பிடலாம், பட் எப்படி சாப்பிட்டா அந்த ரைஸ் நம்ம சுகர் லெவலை கம்மியா ஃபைட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு சின்ன வீடியோ. இப்போ ரீசெண்டா நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அபவுட் திஸ் குக்கிங் அண்ட் கூலிங் அண்ட் ரீஹீட்டிங் மெத்தட். அப்படின்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரைஸை நல்லா குக் பண்ணிட்டு அது ஒரு 24 hours சொல்றாங்க. 24 hours இஃப் யூ ரெஃப்ரிஜரேட் அண்ட் தென் யூ டேக் இட் அவுட். அதுக்கப்புறமா திருப்பி ரீஹீட் பண்ணி சாப்பிடும் பொழுது அந்த ரைஸோட கிளைசிமிக் இண்டெக்ஸ், அதாவது சுகரை ஏற்றக்கூடிய தன்மை நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு ப்ராப்பரான குக்கிங் மெத்தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டு அவாய்ட் ஃபுட் பாய்சனிங். ஏன்னா ரைஸை குக் பண்ணிட்டு ஒரு 7-8 hours அப்படியே வெளியில வச்சுட்டு மத்தியானம் மீந்து போன ரைஸை நைட்டு திருப்பி நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அடுத்த நாள் ரீஹீட் பண்ணி சாப்பிடுறது கிடையாது. இட் இஸ் அபவுட் குக்கிங் த ரைஸ் இமீடியட்டா ஒரு 1 or 2 hours நீங்க அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அண்ட் ஃப்ரிட்ஜில் வச்ச ரைஸை 24 hours they say, and after 24 hours you reheat the rice and eat. அப்படி பண்ணும்போது அந்த ஃபுட்டோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் லோவா இருக்கு அண்ட் சுகர் ரைசிங் கெப்பாசிட்டி ஆல்சோ இஸ் வெரி லெஸ். ஸோ இந்த மாதிரி ரைஸை குக் பண்ணிட்டு ஓவர் நைட் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு ரீஹீட் பண்றதுனால என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட டைஜஸ்டபிள் ஸ்டார்ச் இஸ் கன்வெர்டட் இன்டு ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த ஸ்டார்ச் ஸ்லோவா ரிலீஸ் ஆகுது, immediately getting digested. So obviously ஸ்லோவா ரிலீஸ் ஆகும்போது your sugar levels are also rising very slowly and it won't spike your sugar levels. immediate spike ஆகாம பார்த்துது.